ஓபிலியாவை சந்திக்கும் ஹாம்லெட் அவளிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார். மடாலயத்திற்குப் போ என்று அவளை திட்டுகிறார். இதைக் கண்ட கிளாடியஸ் ஹாம்லெட்டின் மனநிலை மிகவும் ஆபத்தானது என்று உணர்கிறார். ஹாம்லெட் திட்டமிட்ட நாடகம் அரங்கேறுகிறது. ஆவி சொன்னது போலவே மன்னர் கொல்லப்படும் காட்சி வரும்போது கிளாடியஸ் பதற்றமடைந்து வெளியேறுகிறார். மன்னரின் குற்றத்தை ஹாம்லெட் உறுதி செய்கிறார். கிளாடியஸ் தனியாக மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை செய்யும்போது ஹாம்லெட் அவரை கொல்லத் துணிகிறார். ஆனால் அவர் பிரார்த்தனை செய்யும்போது கொன்றால் சொர்க்கத்திற்குச் செல்வார் என்பதால் ஹாம்லெட் அந்த வாய்ப்பை தவிர்க்கிறார். ஹாம்லெட் தன் தாய் கெர்ட்ருடைச் சந்தித்து அவர் செய்த தவறை சுட்டிக்காட்டுகிறார். அப்போது திரைக்குப் பின் மறைந்திருந்த ஒருவரை எதிரி என்று நினைத்துக் கொள்கிறார். திரைக்குப் பின் இருந்தது அமைச்சர் பொலோனியஸ் என்று ஹாம்லெட் அறிகிறார். ஆவி மீண்டும் தோன்றி ஹாம்லெட்டை தன் இலக்கை நோக்கி எச்சரிக்கிறது. பொலோனியஸின் இறப்பை அறிந்த கிளாடியஸ் ஹாம்லெட்டை உடனடியாக இங்கிலாந்துக்கு அனுப்ப முடிவு செய்கிறார். இங்கிலாந்தில் ஹாம்லெட்டை கொல்ல இரகசிய கட்டளை அனுப்பப்படுகிறது. வழியில் ஹாம்லெட் நார்வே இளவரசன் போர்டின்பிராஸின் வீரத்தைக் கண்டு வியக்கிறார். தந்தையின் மரணத்தால் ஓபிலியா பைத்தியமாகிறாள். அவள் ஆற்றில் விழுந்து இறக்கிறாள். லாடிஸ் கோபத்துடன் திரும்பி வருகிறான். கிளாடியஸ் லாடிஸை தூண்டிவிட்டு ஹாம்லெட்டை ஒரு வாள் சண்டையில் கொல்லத் திட்டமிடுகிறார். வாளின் முனையில் விஷம் தடவப்படுகிறது. ஹாம்லெட் இங்கிலாந்திலிருந்து தப்பித் திரும்பி வருகிறார். அவர் ஒரு மயானத்தில் மண்டை ஓடுகளைக் கண்டு மரணத்தின் தத்துவத்தைப் பற்றி பேசுகிறார். ஓபிலியாவின் இறுதிச் சடங்கின் போது ஹாம்லெட்டிற்கும் லாடிஸிற்கும் இடையே மோதல் ஏற்படுகிறது. இறுதி வாள் சண்டை தொடங்குகிறது. திட்டமிட்டபடி லாடிஸின் விஷவாளால் ஹாம்லெட் காயமடைகிறார். தவறுதலாக கெர்ட்ரூட் விஷ மதுவை குடித்து இறக்கிறார். சாகும்போது லாடிஸ் உண்மையை வெளிப்படுத்துகிறான். ஹாம்லெட் மன்னர் கிளாடியஸை கொன்று தன் வீரப்பழியை முடிக்கிறார். இறுதியாக ஹாம்லெட் தன் நண்பன் ஹொரேஷியோவின் மடியில் உயிர் துறக்கிறார். போர்டின்பிராஸ் எல்சினோரை தன் வசப்படுத்துகிறார். ஹாம்லெட்டின் பெயர் நிலைக்க ஹொரேஷியோ கதையைச் சொல்கிறார்.